சரி, இப்போ நான் தேவனுடைய வார்த்தை கூட கடந்து போவோம். போன முறை நான் உங்களோட அந்த ஆகாய் புஸ்தகத்தில் இருந்து நான் பிரசங்கம் பண்ணினேன். அதில் கடைசியாக முடித்தது எப்படி முடித்தோம்? ஆகாய் என்ன சொன்னார்? எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் அவர் சொன்னார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழங்கொடாமல் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அப்போ இந்த அநேக கிறிஸ்தவர்கள் இந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பதில்லை. கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதாவது தமிழிலே ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கிறது, சந்தோஷம். ஆனால் ஆங்கிலத்திலே ஹாப்பினஸ் என்று ஒரு வார்த்தை உண்டு, ஜாய் என்று ஒரு வார்த்தை உண்டு. ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹேப்பனிங்ஸ். அதாவது அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு சூழ்நிலையில் ஏற்படுகிற மகிழ்ச்சி, அது நம்மை சுற்றி நடைபெறுகிற காரியங்களின் அடிப்படையிலே வருகிற மகிழ்ச்சி. அது கொஞ்ச நேரத்திலே அப்படியே மாறி போய்விடும். ஏதோ ஒரு மேட்சை வெற்றி பெற்றால் உடனே ஒரு 2 நாள் துள்ளி கொண்டிருப்போம், சந்தோஷப்பட்டு கொண்டிருப்போம், பிறகு அந்த சந்தோஷம் போய்விடும். ஆனால் ஜாய், அதாவது அது ஆழமாக உள்ளே இருந்து வருகிற அந்த சந்தோஷம், கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம், அது எந்த சூழ்நிலையிலுமே மாறாது. நாம் வேதனையிலே கடந்து போகலாம், பிரச்சனையிலே கடந்து போகலாம், பலவிதமான சூழ்நிலை கூட கடந்து போகலாம். ஆனால் எங்களுக்குள் அந்த சந்தோஷம் காணப்படும். அப்போ அந்த கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது, எந்த சூழ்நிலையிலும் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். அல்லேலூயா. நாம் துக்கமாக இருக்க வேண்டியதில்லை. ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பல சூழ்நிலைகளிலே துக்கத்தோடும் கவலையோடும் சந்தோஷமற்று வேதனையோடு, இன்றைக்கு டிப்ரெஷன், அது ஒரு மிகவும் ஒரு பயங்கரமான பிரச்சனையாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. அதாவது மனநோய், மன அழுத்தத்தினால் ஏன் சந்தோஷம் இல்லை, வாழ்க்கை மனதுக்குள்ளே சந்தோஷம் இல்லை. அப்போ முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையை நாம் நம்மையே மையப்படுத்தி நாம் நம்முடைய வாழ்க்கையை ஜீவித்தால் எமக்குள் சந்தோஷம் வராது. நாம் எப்பொழுதுமே கவலையோடும் வேதனையோடும் துக்கத்தோடு தான் இருப்போம். ஏனென்றால் அதை இங்கிலீஷில் சொல்ல செல்ஃப் சென்டர்ட் லைஃப், அதாவது என்னை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கை. அப்போ நாம் எம்மை மையப்படுத்தினோம் என்றால் அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு துக்கமும் கவலையும் பிரச்சனையும் வரும். ஆனால் கிறிஸ்துவை மையப்படுத்தி நாம் ஜீவித்தால், நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து மையமாக இருந்தால், அதான் இன்றைக்கு மஞ்சுளா அவர்கள் அந்த கம்யூனியனில் வாசித்தார்கள். இயேசுவை என்ன செய்தார்கள்? துப்பினார்கள், அடித்தார்கள், குட்டினார்கள். இன்றைக்கு சபையில் யாராவது நம்மை துப்பி விட்டால், அடித்து விட்டால், குட்டி விட்டால், அவ்வளோதான், நாங்கள் பில்டிங்கே கீழே வந்து விட்டோம். அப்போ இயேசு என்ன செய்தார்? அவர் கவலைப்படவில்லை. இயேசு கோபப்பட்டது 2 காரியம்தான். பைபிளில் 2 இடத்துல தான் இயேசு கோபப்பட்டார். ஒன்று தேவனுடைய ஆலயத்தை பணம் சம்பாதிப்பதற்காக பயன்படுத்திய போது அவர் கோபப்பட்டார். When they try to make money in the church, ஆண்டவர் கோபப்பட்டார், சவுக்கை எடுத்தார். 2வது ஒரு நோயாளி, ஒரு ஓய்வு நாளிலே ஒரு நோயாளியை சுகப்படுத்த அங்கே இயேசு இவனை சுகம் கொடுப்பானா வேண்டாமா என்றவுடன் அங்கே பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள், இவர் சுகப்படுத்த போகிறாரா இல்லையா என்று. ஆனால் உடனே இயேசு சொன்னார், என்ன, ஒருவனை விருத்த சேதனம் செய்ய நீங்கள் சரி என்று ஒப்புக்கொள்கிறீர்கள் ஓய்வு நாளிலே. ஆனால் ஒரு மனிதன் கஷ்டப்படுகிற ஒரு மனுஷனுக்கு சுகம் கொடுத்தால் அது உங்களுக்கு அப்போ அவர்களுடைய கடின இருதயத்தை பார்த்து ஆண்டவர் கோபப்பட்டார். இந்த 2 இடத்திலே தான் அவர் கோபப்பட்டார். ஆனால் அவரை துப்பின போதோ, அடித்த போதோ, குட்டிய போதோ, பலவிதமான வார்த்தைகளினாலே பேசிய பொழுதோ அவர் கோபப்படவில்லை. அவர் மௌனமாக இருந்தார். காரணம் என்ன? அவர் தன்னை, அதாவது சுயத்தை மையமாக, தன்னை மையமாக வைத்து தன்னுடைய வாழ்க்கையை வாழவில்லை. பிதாவை மையமாக வைத்து, நான் பிதாவின் மகிமைக்காக ஜீவிக்கிறேன், பிதாவின் சித்தத்தை செய்ய ஜீவிக்கிறேன். என்னை யார், அதான் அவர் சொன்னார், எனக்கு நீங்கள் என்னத்தையும் சொல்லலாம், ஆனால் பரிசுத்தாவியானவரை நீங்கள் எதிராக பேசினால் உங்களுக்கு மன்னிப்பில்லை. ஆனால் ஏன்னா நான் மனுஷ ரூபம் எடுத்து வந்து விட்டேன், நான் இங்கே பிதாவின் சித்தத்தை செய்ய இருக்கிறேன். என்னை நீங்கள் என்னமும் செய்யுங்கள், துப்புங்கள், அடியுங்கள், எல்லாம் செய்யுங்கள், சிறுவையிலும் அறையுங்கள், ஆனால் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. அப்போ இயேசு, ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் இயேசு சந்தோஷமாக இருந்ததன் காரணம் என்ன? அவர் தன்னுடைய வாழ்க்கையை தன்னை மையப்படுத்தி ஜீவிக்கவில்லை. இன்றைக்கு அநேகர்
நம்மை மையப்படுத்தியே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஜீவிக்கும் பொழுது எங்களால் நாம் சந்தோஷத்தை இழக்கிறோம், சமாதானத்தை இழக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம், கவலையோடு இருக்கிறோம். ஏனென்றால் இப்போ இங்கே பாருங்கள், அந்த கெட்டகுமாரனுடைய கதை எல்லோருக்கும் தெரியும். அந்த கெட்டகுமாரனுடைய கதையிலே முதலாவது வந்து அவன் என்ன செய்கிறான், தகப்பனிடத்திலே நாங்கள் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அவன் அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அப்போ இந்த இதில் வந்து இந்த கெட்டகுமாரனுடைய கதையிலே ஒன்று வந்து ஒருவன் கெட்டகுமாரன், மற்றவன் வீட்டிலே இருந்தான். ஆனால் 2 பேருமே முதலிலே கவலையாகத்தான் இருந்தார்கள். ஓகே, இவன் இந்த இளைய மகன், அவனுடைய பிரச்சனை என்ன, தன் வாழ்க்கையை தன்னையே மையப்படுத்தி ஜீவிக்கிறவர்களுடைய ஒரு குணாதிசயம் என்ன, எந்த நேரமும் எனக்கு வேண்டும், எனக்கு தாரும், கிவ் மீ கிவ் மீ கிவ் மீ. அதுதான் அவர்களுடைய வாய் வார்த்தைகளாக இருக்கும். எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு மரியாதை கிடைக்குமா, எனக்கு மதிப்பு கிடைக்குமா, எனக்கு ஒரு பொசிஷன் கிடைக்குமா, எனக்கு மேடை கிடைக்குமா, எனக்கு அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, எல்லாம் எந்த நேரமும் எனக்கு 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 என்று சொல்லி கொண்டு கிவ் மீ கிவ் மீ கிவ் மீ. அதான் எனக்கு அதை அது வேண்டும், இது வேண்டும். அப்போ இந்த கெட்டகுமாரன் அவன் என்ன செய்தான், கேட்டான், எனக்கு அதை தர, அதை தந்து என்ன செய்தான், அந்த ஒரு தூர இடத்துக்கு போய் அந்த சொத்தை எல்லாம் அளித்தான். அப்போ என்ன செய்கிறோம், நாம் நம்மை மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை ஜீவிக்கும் பொழுது, பாவத்திலே கொஞ்ச காலம் பாவத்தினால் எங்களுக்கு சந்தோஷம் வரும். பாவத்தினால் சந்தோஷம் உண்டு. பாவத்தை செய்கிறவர்கள், இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறவர்கள் எல்லாமே அதிலே ஒரு இன்பம் உண்டு. ஆனால் அது கொஞ்ச நேரம், கொஞ்ச காலம். அதற்கு பின் அதன் விளைவுகளை நாம் அனுபவிக்க வேண்டி வரும். அப்போ இவன் என்ன செய்தான், தகப்பனுடைய சொத்தை கொண்டு போய் எல்லாவற்றையும் விற்று அழித்து கடைசியிலே என்ன செய்தான், அந்த பன்றிகளின் உணவு கூட கிடைக்காதா என்று பார்த்து அந்த இடத்துல கவலையோடு, துக்கத்தோடு, வேதனையோடு இருக்கிறதை பார்க்கிறோம். 2வது மகன் யார், நாம் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் தகப்பனுக்கு பிரதி உத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. இப்போ இவனுடைய பிரச்சனை எனக்கு ஒன்றும் கொடுக்கல. அவனும் என்ன, எனக்கு ஒன்றும் கிடைக்கல, இப்போ சொத்தை தா, பணத்தை தா. இவனுடைய பிரச்சனை, இவன் வந்து சர்ச்சில் இருக்கிறான், அவன் வந்து வெளியில் பண்டிக்கூட்டில் இருக்கிறான். அவனுக்கும் பிரச்சனை என்ன, எனக்கு ஒன்றும் கொடுக்கல, எனக்கு ஒன்றும் கிடைக்கல. மூத்த மகனுக்கு என்ன பிரச்சனை, ஏன்னா எல்லாம் சர்ச்சில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, உலகத்தில் இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, நம்மை மையப்படுத்தி, செல்ஃப் சென்டர்ட், நம்மை மையப்படுத்தி நாம் ஜீவிக்கும் போது, எனக்கு அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, அதை தருவார்களா, இதை தர மையப்படுத்தி ஜீவித்தால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் சந்தோஷம் இருக்காது, ஒரு நாளும் சமாதானம் இருக்காது, ஒரு நாளும் மகிழ்ச்சி இருக்காது. இந்த 2 பேருமே என்ன செய்தார்கள், தன்னை மையப்படுத்தி ஜீவித்த போது அவன் அந்த பன்றிகள் எல்லாம் இருந்த அந்த இடத்திலே போய் அவன் துக்கத்தோடு தான் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, அவனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, அவன் துக்கத்தோடு தான் காணப்பட்டான். மூத்த மகன் அவன் அப்பாவோடு வீட்டிலே தான் இருக்கிறான், வீட்டிலே இருக்கிறான், அப்பாவுடைய வீட்டிலே சபையிலே இருக்கிறான். ஆனால் அவனுக்காவது சந்தோஷம் இருக்கிறதா? அவனுக்கு சந்தோஷம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் பண்டிக்கூட்டிலே இல்லை, தகப்பனுடைய வீட்டிலே இருக்கிறான். அப்படி என்றால் அவனுக்கு சந்தோஷம் இருக்கு. ஆனால் அவனுடைய இருதயத்தில் என்ன சந்தோஷம் இருக்கிறதா? அவனுடைய இருதயம் கோபம், பொறாமை. அங்கே எனக்கு ஒன்றுமே கொடுக்கவில்லையே. அங்கே ஒருவன் வந்து வாயை திறந்து வெளிப்படையாக கேட்டு விட்டான், என்ன, சொத்தை தாரும் என்று. இவன் என்ன செய்கிறான், மௌனமாக உள்ளே வைத்து கொண்டிருக்கிறான், எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. அப்போ 2மே அப்படியாக நாம் நம்முடைய வாழ்க்கை நம்மை மையப்படுத்தி நாம் ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் அனுபவிக்க முடியாது. ஆகையால் முதலாவது, கடைசியாக இன்னொரு ஆலைப்பா நாம் பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26 14 15 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன்
பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். யூதாசு என்ன, எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்னத்தை கொடுப்பீர்கள், எல்லாம் எனக்கு என்ன கிடைக்கும். அவ யூதாஸ் கடைசியாக யூதாஸ் 11 சீஷர்கள் இயேசுவின் சித்தத்தை செய்தார்கள். ஆனால் யூதாஸ் என்ன செய்தான்? நாண்டு கொண்டு செத்தான். காரணம் என்ன? செல்ஃப் சென்டர், தன்னை மையப்படுத்தி எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு பணம், எனக்கு எவ்வளோ கொடுப்பீங்க. அப்போ நாம் நம்மை மையப்படுத்தி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஜீவித்தால், ஒன்று கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே மையமாக இருக்க வேண்டும், சுயத்துக்கு நாம் மறிக்க வேண்டும். சுயத்துக்கு நாம் மறிக்காமல் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தும் நம்முடைய வாழ்க்கையை நம்மை மையப்படுத்தியே நாம் ஜீவித்து கொண்டிருந்தால், தேவனை மையப்படுத்தி கிறிஸ்துவை மையப்படுத்தி நாம் ஜீவிக்காமல் நம்மை மையப்படுத்தியே நாம் ஜீவித்து கொண்டிருந்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி எல்லாம் பழங்கொடாமலாம் சந்தோஷமாக இருக்க முடியாது. இட்ஸ் அ செல்ஃப் சென்டர்ட் லைஃப், நம்மையே மையப்படுத்தி இருந்தால். ஆனால் தேவனை மையப்படுத்தி இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். இன்றைக்கு நான் பார்க்குறேன், அநேக கிறிஸ்தவர்கள் சந்தோஷத்தை இழந்து, தேவனுக்குள் சந்தோஷம் இல்லாமல், ஆவிக்குரிய சந்தோஷம் இல்லாமல், அவர்கள் கவலையோடு வேதனையோடு ஜீவிக்கிறதை நாம் பார்க்கிறேன். அது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் ஆண்டவருடைய சித்தம். கர்த்தருக்குள் சந்தோஷமாய், ஆவியானவர் எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். பிதாவை மையப்படுத்தி கிறிஸ்துவை மையப்படுத்தி நாம் நம்முடைய வாழ்க்கையை ஜீவிக்கணும். எனக்கு என்ன கிடைக்கும் என்று பார்ப்பது. இயேசு என்ன சொன்னார்? நான் மற்றவர்களுக்கு என்னத்தை கொடுக்க முடியும். இஸ் மோர் பிளெஸட் டு கிவ் தென் டு ரிசீவ். அதாவது தமிழில் என்ன எப்படி வருதுன்னு தெரியாது, ஆனால் இட்ஸ் மோர் பிளெஸட். இயேசு என்ன சொன்னார்? கொடுக்கிறது அதிக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவதை விட. அதனால்தான் அவர் தன் ஜீவனையே கொடுத்தார் நமக்காக. அப்போ முதலாவது இப்போ இந்த சந்தோஷமுள்ள வாழ்க்கை. அந்த காலத்திலே நான் ட்ரினிட்டி காலேஜில் அங்கே படித்து கொண்டிருக்கும் பொழுது லைப்ரரி பீரியட் என்று ஒன்று உண்டு. அப்போ அந்த லைப்ரரி பீரியடில் போய் நான் முதலாவதாக எடுப்பது இந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட், இந்த ஆங்கில இதழ் இருக்கும் ரீடர்ஸ் டைஜஸ்ட். அதில் ஒரு பகுதி இருக்கிறது, லாஃப்டர் த பெஸ்ட் மெடிசின். அப்படி என்றால் சிரிப்பு தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்ல மருந்து. சிலர் இப்போ பார்க்குறோம், அதை கேட்டு சிலர் கூட்டமாக நின்று அந்த என்ன சொல்லுவார், லாஃபிங் தியரப்பி என்று சொல்லுவார். எல்லாரும் கூட்டமாக நின்று சிரித்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் பைபிளில் ஆவியானவர் கொடுக்கிறதே அவர்கள் இயற்கையாக அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்ய பார்க்கிறார்கள். என்ன சிரித்து நாம் எப்பொழுதும் இருந்தால் அது எங்களுடைய சரீரத்துக்கு நல்லது. அதைத்தான் வேதமும் சொல்லுகிறது. அங்கே நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். அப்ப மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அப்ப மனமகிழ்ச்சி ஒரு மருந்தை போன்றது. அப்ப நாம் சந்தோஷமாக இருந்தால் அது நம்முடைய சரீரத்தையும் பாதிக்கிறது. எங்களுடைய சரீரத்தை நம்முடைய சரீரம் நல்ல சுகமாக இருக்க வேண்டும் என்றால், நாம் சந்தோஷமாக இருந்தால் நம்முடைய சரீரமும் சுகமாக இருக்கும். சிலர் நினைக்கிறார்கள் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தொடர்பு இல்லை என்று. அநேக தொடர்பு உண்டு. நம்முடைய மனதிலே சமாதானம், சந்தோஷம், மற்றவர்களை மன்னிக்கிற குணம், எரிச்சல், கோபம், பொறாமை எல்லாம் இல்லாமல் நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய நோய்களும் நமக்கு குறைவாக இருக்கும். ஆனால் இவைகளை எல்லாம் நாம் உள்ளே வைத்திருந்தால் என்ன நடக்கும்? நமக்கு பலவிதமான டிப்ரெஷன், பலவிதமான நோய்கள். சில நேரம் சொல்வார் ஆத்தரைட்டிஸுக்கும், அதுக்காக ஆத்தரைட்டிஸ் உள்ளவர்கள் எல்லோரும் அப்படிப்பட்டவர்கள் நினைத்து விட வேண்டாம். அப்படி இருந்தால் ஆத்தரைட்டிஸுக்கும் மன்னிக்காமைக்கும் தொடர்பு உண்டு என்று அது பலவிதமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ அங்கே யொங்கிச்சோ என்ற ஒருவர் ஒரு தாயாருக்கு ஆத்தரைட்டிஸ் வந்தபோது அவர் ஜெபித்து கொண்டிருந்தபோது உடனே ஆவியானவர் சொன்னார், அவருடைய மாமியாரை மன்னிக்க சொன்னால் உடனே அதற்கு சுகம் கிடைக்கும். உடனே உடனே சொன்னார், அவள் சொன்னால் என்னால் அவளை மன்னிக்கவே முடியாது.
அவர் சொன்னார், நீங்கள் மன்னிக்க முடியாட்டி நீங்கள் இந்த ஆத்தரைட்டிஸோடு உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ளுங்கள், உங்களுக்கு சுகம் வேண்டும் என்றால் மன்னியுங்கள். உடனே அவர் அந்த இடத்திலே மனம் திரும்பி மன்னித்து கதறியால் மன்னித்த உடனே ஆண்டவருடைய வல்லமை அவருடைய இறங்கி உடனே அவர் சுகம் பெற்றார். அப்போ அதனால் நாம் நம்முடைய இருதயத்திலே மனக்கசப்பைகளை எல்லாம் வைத்திராமல் அவைகளை அகற்றி கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அது நம்முடைய சரீரத்தையும் பாதிக்கிறது. கர்த்தர் எங்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். அதே மாதிரி கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? சங்கீதம் 37:4 வாசிப்போம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்ப நாம கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்குள் நாம் மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருந்தால் கர்த்தர் எங்களுடைய இருதயங்களின் வாஞ்சைகளை என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். நாம் கேட்காமலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்குள் மனமகிழ்ச்சியாய் இருந்தால் உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நான் உனக்கு கொடுப்பேன். நான் எனக்கு வேண்டும் வேண்டும் கிமி என்று நான் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருந்தால் கர்த்தர் அவராகவே அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். அதே போல் நான் இன்னொரு காரியம் நாம் கொஞ்ச நேரத்தை நாம் முக்கியமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய, சில நேரம் நாம் செய்ய வேண்டிய காரியங்களையும் கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். முதலாவது, இப்போ இந்த யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ என்ன ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொன்னார்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போ ஆண்டவரே பிசாசுக்கு எதிர்த்து நிற்பாரா? யார் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்? நீங்களா ஆண்டவரா? நாங்கள் தான் பிசாசுக்கு. அப்போ 2000 வருடங்களுக்கு முன் சிலுவையிலே ஆண்டவர் சாத்தானை தோக்கடித்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லாட்டி இன்னும் நிறைய பேருக்கு சாத்தானை கண்டா பயம். இல்லாட்டி பாஸ்டர் அவர் அந்த என் வீட்டுக்கு பக்கத்தில் தேசிக்காவை வெட்டிட்டாங்க, என் வீட்டுக்கு பக்கத்தில் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், எல்லாம் சாத்தானை கண்டு. இன்னும் நீங்கள் சாத்தானை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனை 2000 வருடத்துக்கு முன்னே சிலுவையிலே ஆண்டவர் அவனை தோற்கடித்து அவனுடைய தலையை நசுக்கி விட்டார். ஹல்லேலூயா. அப்போ சாத்தானை தேவன் தோற்கடித்து விட்டார். ஆனால் இன்றைக்கு சாத்தான் எமக்கு எதிராக வரும் பொழுது தேவன் எதிர்த்து நிற்க வேண்டுமா? நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டுமா? இப்போ எக்ஸாமில் டீச்சர் 1 வருஷம் படித்து கொடுப்பாங்க. இது என்ன கதையாக இருக்குது? டீச்சர் 1 வருஷம் எக்ஸாம் படிச்சுக்கொண்டு எக்ஸாமுக்கு போய் கேள்விக்கு பதில்னா அதுக்கும் டீச்சரே பதில் எழுதுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. டீச்சர் கொஸ்டின் பேப்பருக்கு எக்ஸாமில் ஆன்சர் பண்ண முடியாது. யார் ஆன்சர் பண்ணணும்? நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். இயேசு 2000 வருடம் முன்னே சாத்தானை தோக்கடித்து விட்டார். அப்போ இப்போ யார் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும்? நீங்கள் தான் எதிர்த்து நிற்கணும். விசுவாசத்தினால், சந்தோஷத்தினால், விசுவாசத்தினால் ஆண்டவருடைய வார்த்தை கூடாக சாத்தானுக்கு எதிர்த்து நில். அப்போ அவன் என்ன செய்வான்? நீ விட்டு ஓடி போவான். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? சாத்தான் வந்தாலும் ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவர் இந்த சாத்தானில் விடுதலை தான். ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ எதிர்த்து நில், சாத்தானுக்கு நீ எதிர்த்து நில், சோதனைகளுக்கு எதிர்த்து நில். எல்லாம் கர்த்தரும் விசுவாசத்தோடு எதிர்த்து நிற்கும் போது ஜெயத்தை கொடுப்பார். ரெண்டாவது நம்மை நாமே தாழ்த்துவது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தப்படும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அப்படின்னா என்ன? ஹம்பிள் yourself under the mighty hand of God. அப்போ அவருடைய பலத்த கரத்துக்குள் யார் அடங்கி இருக்கணும்? நாங்கள் தான் அடங்கி இருக்கணும். நம்மளை தாழ்த்தி நம்ம அடங்கி இருக்கணும். ஆண்டவர் நம்ம தாழ்த்த மாட்டார். அப்போ பைபிளில் என்ன சொல்லப்படுது? பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், ஆனால் தாழ்மை உள்ளவனுக்கோ என்ன கொடுக்கிறார்? கிருபை அளிக்கிறார். அப்போ ஆண்டவருடைய கிருபை வேணும்னா நம்ம என்னவா இருக்கணும்? நம்ம தாழ்த்தணும். நம்ம பெருமையாக இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார்? எங்களுக்கு எதிராக தேவன் வேலை செய்வார். ஆனால் நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு கிடைக்கும். அப்போ யார் நம்மளை ஆண்டவர் தாழ்த்த மாட்டார், நம்மை நாம் தான் தாழ்த்த வேண்டும். நம்மை நாம் தாழ்த்தும் பொழுது தேவன் எங்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். அப்போ இதை கர்த்தர். அப்போ சில நேரம் ஆண்டவர் என்ன செய்வார்? எங்களை தாழ்த்துவதற்காக எங்களுக்கு சரி ஒரு பிரச்சனை உள்ள ஒரு மனைவியை கொடுக்கலாம், அல்லது ஒரு கணவனை கொடுக்கலாம்.
அப்போ உடனே என்ன செய்யணும், நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். இல்லாவிட்டால் யாராவது ஒரு லீடர்ஷிப், அந்த கோல்டன் அந்த காலத்திலே அவர் வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட்டது போல சிலர் அந்த தானியேல் மீது பொறாமை கொண்டது போல் சிலர் பொறாமையிலே அவரை பற்றி ஏதோ சொல்லி பெரிய இவர்களுக்கு அவரை எங்கேயோ கண்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டார்கள். கொழும்பில் இருந்தவரை கொண்டு போய் நீ கண்டியில் போய் இருக்க வேண்டும். அந்த நேரம் அவருடைய மனைவி அல்ல, அந்த நேரம் அவரோட அது எங்கேஜாக இருந்தால் அவருக்கு நிறைய பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தார்கள். நீ கடிதம் எழுதக்கூடாது அப்படி இப்படி. ஆனால் அவர் என்ன செய்தார், இது கர்த்தர் எனக்கு அனுமதித்த ஒரு காரியம் என்று தன்னைத்தானே தாழ்த்தி அவர் அந்த இதை ஏற்றுக்கொண்டு அந்த டிசிப்ளினுக்கு கீழாக இருந்த பொழுது பிறகு கர்த்தர் அவர் நினைப்பதற்கு அதிகமாக தேவன் அவரை உயர்த்தி வல்லமையாக பாவித்தார். ஆகையால் தாழ்த்துகிறது, அதாவது சாத்தானுக்கு எதிர்த்து நிற்பது, நம்மை நாமே தாழ்த்துவது. நம்மை நாமே தாழ்த்தும் பொழுது தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதே மாதிரி சந்தோஷமாயிருப்பது. பிலிப்பியர் 4:4. பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். அப்ப இதை யார் செய்யணும்? எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறது ஆண்டவர் செய்வாரா? நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். அப்ப இதை பவுல் எழுதும் பொழுது பவுல் எங்கே இருந்தார்? அங்கே ஒரு சிறைச்சாலையிலே, ரோம சிறைச்சாலையிலே மிகவும் பயங்கரமான ஒரு இடத்திலே இருந்தார். அப்படி இருந்த பவுல் அதை எழுத முடியும் என்றால் அவருக்குள் ஆவியானவர் இருந்து ஆவியானவர் அவருக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்தார் அந்த டிஃபிகல்ட் சூழ்நிலையிலே. அப்ப இன்னைக்கு பவுல் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பயங்கரமா யாராவது இருக்கிறீங்களா? ஆனாலும் சில நேரம் நான் பார்க்கிறது என்ன, அநேகர் கிறிஸ்தவர்கள் துக்கத்தோடும் வேதனையோடும் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் ஜீவிக்கிறார். அது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் நாம் சந்தோஷமாய் இருப்பது தான் தேவனுடைய சித்தம். அவருடைய சமாதானத்தினால் நிரம்பி இருப்பது தான் தேவனுடைய சித்தம். எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது தான் தேவனுடைய சித்தம். அப்ப அதை நீ நம்மளால முதலாவது அதை விசுவாசிக்க வேண்டும். நாம் கர்த்தருக்குள், சூழ்நிலைகள் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வராது. அதை நான் முதலே சொல்லிவிட்டேன். அதாவது ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹேப்பனிங்ஸ். அதாவது இன்றைக்கு எனக்கு சுகம் இல்லாமல் போகலாம், என்னுடைய குழந்தைக்கு ஏதாவது நடக்கலாம், இல்லாட்டி எனக்கு எதிராக யாராவது ஏதாவது பேசலாம், என்னை வேதனைப்படுத்தலாம். எல்லா விதமான காரியங்களும் எனக்கு இயேசுவுக்கும் இன்றைக்கு காலையிலே நாம் வாசித்த பகுதியிலே பார்த்தோம். அவருக்கு பயங்கரமான அவமானங்கள் நடந்தது. ஒருவர் எம்மை எல்லாருக்கும் முன் முகத்திலே எச்சிலை துப்பினால் எப்படி இருக்கும், குட்டினால் எப்படி இருக்கும்? இவர் யார்? சாதாரணவரா? மகிமையின் ராஜா, தேவன், கடவுள், நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர். அப்ப அந்த சூழ்நிலையிலும் அவர் கர்த்தருக்குள் அவர் சந்தோஷமாகத்தான் இருந்தார். அவர் சிலுவைக்கு போகும் பொழுதும் அவர் இந்த எபிரேயர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அவர் சந்தோஷத்தோட தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். அப்ப நாம் அந்த ரெண்டாவது நெகேமியா புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? The joy of the Lord is your strength. அப்ப இந்த நாம் மகிழ்ச்சியாய் இல்லாவிட்டால் பலவீனராய்த்தான் இருப்போம். எங்களுக்கு ஆண்டவருடைய பலன் எங்களுக்கு இருக்காது. முதலாவது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ரெண்டாவது நாம் ஆண்டவருடைய பலன் எங்களுக்குள் இருக்க வேண்டும் என்றால் நாம் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்போ அந்த நெகேமியா புஸ்தகத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுக்கு பலன். அப்போ இன்னைக்கு சில நேரம் எங்களுக்கு ஏன் பலன் இல்லாமல் போகுது? நாங்கள் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கோம், துக்கத்தோடு இருக்கிறோம் இந்த நேரமும். அப்போ ஒருவர் சொன்னார், அதாவது துக்கத்தோடு இருப்பவர்கள் நம்பிக்கை அற்றவர்கள். யார் துக்கத்தோடு இருப்பா? நாளை குறித்த நம்பிக்கை இல்லாதவர்கள், இந்த பிரச்சனை தீரும் என்ற விசுவாசம் இல்லாதவர்கள், இதற்கு ஒரு முடிவு இல்லை என்று வேதனையோடு, இப்படிப்பட்டவர்கள் தான் நம்பிக்கையற்றவர்கள். தங்களுடைய வாழ்க்கையை குறித்து, சூழ்நிலையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால், தேவன் மீது விசுவாசம் இல்லை என்றால், தேவனுடைய வசனத்தின் மீது விசுவாசம் இல்லை என்றால், என் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேவன் என்னுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார், என்னுடைய தேவைகளை எல்லாம் தேவன் சந்திப்பார், இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை எமக்கு இல்லை என்றால் நாம் துக்கத்தோடு தான் இருப்போம், நாம் கவலையோடு தான் இருப்போம், நாம் வேதனையோடு தான் இருப்போம். ஆனால்
அப்போ அதை தேவன் என்ன பார்ப்பார்? அந்த அவிசுவாசத்தை பார்த்தால் தேவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் இந்த பிரச்சனையை மாற்றுவார் என்கிற விசுவாசம், இந்த சூழ்நிலையில் ஒரு தேவன் எனக்கு ஒரு விடியலை கொண்டு வருகிறார் என்ற விசுவாசம், என் எதிர்காலம் கர்த்தர் கையில் இருக்கிறது, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்கிற விசுவாசம் எமக்கு இல்லாவிட்டால் நாம் கவலையோடு தான் இருக்க வேண்டும். கவலையோடும் பயத்தோடும் வேதனையோடு தான் இருக்க வேண்டும். ஆனால் எதிர்காலத்தை குறித்த விசுவாசம் எமக்கு இருந்தால் என்னுடைய பிள்ளையின் எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். நான் பயப்படுத்த என்னுடைய வேலை தளத்திலே உள்ள பிரச்சனையை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். என்னுடைய பிஸ்னஸில் உள்ள பிரச்சனையை கர்த்தர் பொறுப்பார். அதுக்கு ஒரு தீர்வு உண்டு. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் தீர்வை கொடுக்கிற தேவன், ஆண்டவர் பதிலை கொடுக்கிற தேவன், ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். தேவன் மீது அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இல்லை என்றால் நாம் துக்கத்தோடு இருப்போம், கவலையோடு இருப்போம், சந்தோஷம் இல்லாமல் இருப்போம். சந்தோஷம் இல்லை என்றால் பலவீனத்தோடு இருப்போம். அப்போ அப்படி இருக்கிறது தான் ஆண்டவருடைய சித்தமாக இல்லை. நீங்கள் பலத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடு இருப்பது தான் தேவனுடைய சித்தம், கவலையோடு இருப்பது அல்ல. அப்போ இந்த நேரம் அப்படி மூஞ்ச தொங்க போட்டு ரொம்ப கவலையாக வேதனையாக இருக்காதீங்க. உங்களை பார்த்தா ஒரு சிரிப்பு இருக்கணும். மற்றவர்கள் உங்களை பார்க்கும்பொழுது ஒரு சிரிப்பை காண வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் சொல்ல உங்களுடைய இயேசு உங்களுக்குள்ளே இருக்காருன்னு சொல்கிறீங்க, அவர் இருக்கிறான்னா முகம் இப்படி இருக்குன்னா அப்போ உங்களுடைய இயேசுவை நீங்களே வைத்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சந்தோஷம் வெளிப்பட வேண்டும். குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருங்க, சபையில் வந்தால் சந்தோஷமாக இருங்க, சகோதர சகோதரியோட சந்தோஷமாக இருங்கள். எல்லாருமே ஏதோ குறைகள் இருக்கு, அதை மீறி கர்த்தருக்குள் நீங்கள் எல்லாரோடும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆமென். யூ மஸ்ட் பி அ ஜாய்ஃபுல் பர்சன். சந்தோஷமாக இருக்கணும். அதற்கு நீங்கள் உங்களுடைய இருதயத்தை ஆவியானவருக்கு திறக்கும் பொழுது ஆவியானவர் என்ன செய்வார்? சந்தோஷத்தை கொண்டு வருவார். அதே மாதிரி சிலர் என்ன செய்வார்கள்? எந்த நேரமும் பாவத்தை நினைத்து கொண்டு நான் பாவி பாவிதான். பாவி என்றாலும் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் கர்த்தருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். எந்த நேரம் பாவத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்க கூடாது. அங்கே ஆண்டவர் 2 காரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று நம்ம வாழ்க்கையிலே பாவம் இருக்கும் என்றால் ஆவியானவர் அந்த பாவத்தை உணர்த்துவார். ஆனால் அவர் எங்களை என்ன செய்ய மாட்டார்? கண்டெம் பண்ண மாட்டார். கண்டெம்னேஷன் என்றால் என்ன? ஆக்கினை தீர்ப்பு. என்ன கண்டெம்னேஷன் என்றால்? ஒரு குற்ற உணர்வு, ஆக்கினை தீர்ப்பு. அப்போ அந்த மாதிரியாக தேவன் எங்களை நடத்த மாட்டார். ஏதாவது பிழை இருக்கும் என்றால் தேவன் அதை தெளிவாக சுட்டி காண்பிப்பார். மனம் திரும்பும் பொழுது என்ன செய்யும்? எங்களுக்கு மீண்டும் அந்த சந்தோஷம் வரும். ஆகையால் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தாவீது எப்பொழுது அவனுடைய சந்தோஷத்தை இழந்தான்? தாவீது எப்பொழுது அவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதிரும். 14ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 51:14. தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். முதலாவது என்னன்னு சொன்னா குற்ற உணர்வு. பாவம் செய்தால் எங்களோட வாழ்க்கையில எப்பயுமே குற்ற உணர்வு இருக்கும். அதுதான் சொல்லுவாரு இல்லை, கில்ட்னா ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சிட்டோன்னா அது எங்களோட மனசுக்குள்ளே இருக்கும், குற்ற உணர்வாக இருக்கும். அது தேவனுடைய சந்தோஷத்தை எங்களோட வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும். தாவீது எப்போ சந்தோஷத்தை இழந்தான்? அவன் பாவம் செய்த பொழுது. அவன் அந்த இச்சித்தான், வேறொரு பெண்ணை பார்த்தான், அவளை அடைய வேண்டும் என்று நினைத்தான். ஆகையால் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ரகசியமான பாவத்தை நீங்கள் செய்து வெளியில் உலகத்தில் உள்ளவர்கள் வெளியரங்கமாக பாவம் செய்வார்கள். அதாவது இந்த கெட்ட குமாரனை போல் அவன் வெளியிலே போய் ஓப்பனாக எல்லோரும் பார்க்கும்படியாக வேசிகளிடத்திலே அலைந்து எல்லா பாவத்தையும் அவன் ஓப்பனாக செய்து விட்டான். ஆனால் இந்த நல்ல குமாரன் வீட்டிலே இருந்தான், ஆனால் அவனுடைய இருதயத்துக்குள்ளும் பாவம் இருந்தது. அப்போ சில நேரம் நாங்கள் வெளியில் உள்ளவங்க கண்டிக்கிறோம், ஆனால் நம்ம சபைக்குள்ளே நாங்கள் பாவத்தோடு ரகசிய பாவம், அதாவது யாருக்கும் தெரியாமல் நாங்கள் இந்த போனோகிராஃபி, ஆபாசமான படங்கள் இவைகளை எல்லாம் பார்த்து ரகசியமாக நாம் அதை செய்தோம்னா ஒரு நாளும் தேவனுடைய சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியாது.
நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த மாதிரி சபைக்கு வரலாம், ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் ரகசியமாக தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருந்தால், இன்னைக்கு எனக்கு தெரியும் அநேக வாலிபர்கள், அநேக ஆண்கள் இந்த இன்டர்நெட் போனோகிராஃபி இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது, பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. குடும்பத்திலே பிரச்சனை, கணவன் மனைவிக்கு இடையிலே பிரச்சனை, வாலிபர்கள் மத்தியிலே பிரச்சனை, பாலியல் உறவுகளிலே பிரச்சனை. ஏன்? இந்த இன்டர்நெட் போனோகிராஃபி எல்லாருடைய இருதயத்தையும் அழுக்குப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, தேவனிடமிருந்து பிரித்து, தேவனுக்கும் எமக்கும் உள்ள உறவை அங்கே துண்டித்து, சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் இல்லாமலாக்கி அங்கே அழிவையும் வேதனையும் கொண்டு வந்து தேவன் அதை வெறுக்கிறார். அங்கே தாவீது ஒரு பெண்ணை பார்த்து அவளை அடைய வேண்டும் என்று நினைத்து அவன் கொண்டு வந்து அவளோடு அவன் விபச்சாரம் செய்த பொழுது தேவன் அவனை வன்மையாக தேவன் அவனுக்கு தண்டனை கொடுத்தார். அப்ப தாவீது என்ன சொன்னான்? 12ஆம் வசனம். மஞ்சுளா, தேங்க்யூ. 12ஆம் வசனத்தை வாசிங்க. ரட்சணத்தின் சந்தோஷத்தை, அப்ப என்ன? சந்தோஷத்தை இழந்து விட்டான். அதான் சொன்னது, இவ்வளவு நல்ல சந்தோஷமா இருந்தேன், இப்ப இந்த பாவத்தை செஞ்சோடனே என்னுடைய சந்தோஷம் போய்விட்டது, திரும்பவும் அந்த சந்தோஷத்தை எனக்கு தாரும், அந்த ரட்சிப்பை எனக்கு தாரும். அப்ப நம்ம இந்த மாதிரியான பாவங்களை ரகசியமாக நாம் செய்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சந்தோஷத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது, சமாதானத்தை எதிர்பார்க்க முடியாது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? தாவீது என்ன செய்தான்? கதறி அழுதான், ஆண்டவரே அந்த சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும், ஆவியானவரை திரும்ப எனக்கு தாரும், ஆவியினால் என்னை நிறைத்தருளும். அப்ப இன்னைக்கு வந்து தாவீதை போல் இந்த புதிய உடன்படிக்கையில உடனே ஆவியானவர் உங்களை விட்டு போய்விட மாட்டார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பார், ஆனால் அவர் ஒரு ஓரத்திலே அமைதியாக உட்கார்ந்திருப்பார். அதுதான் வேதத்திலே சொல்கிறது, ஆவியானவரை அவித்து போடாதீர்கள், ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். எப்போ ஆவியானவர் துக்கப்படுத்துறோம்? எப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு நாங்கள் எஸ் சொல்லி அதை நாம் எப்போ செய்கிறோமோ அந்த நேரத்தில் ஆவியானவர் ஒருக்கா உணர்த்துவார், ஒருக்கா உணர்த்தி பார்ப்பார், 2 தடக்கா உணர்த்தி பார்ப்பார். நீங்கள் கேட்காமல் தொடர்ந்தும் அதை கடினம், அதுதான் சொல்லுது இருதயத்தை கடினப்படுத்துவது. ஆண்டவர் சொல்ல சொல்ல திரும்பவும் கடினப்படுத்தி செய்து கொண்ட ஆவியானவர் அமைதியாக ஒரு இடத்திலே உட்கார்ந்து விடுவார், எங்களுடைய வாழ்க்கையிலே திரும்ப கிரியை செய்ய மாட்டார். அப்ப நம்ம என்ன செய்வோம்? தாவீதை போல் சந்தோஷத்தை இழப்போம். அப்ப இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாவத்தின் நிமித்தமாக சந்தோஷம் இல்லை, விளங்குதா? அதனால என்ன செய்யுங்க? சாதாரண இதுதான், என்ன பாவத்தை விட்டுருங்க, அவ்வளவுதான். இந்த சின்ன காரியத்தை உங்களால் செய்ய முடியாது. லேப்டாப்பை ஆஃப் பண்ணுங்க, பப்ளிக் இடத்துல வைங்க, ஃபோனை வச்சுக்கிட்டு ரகசியமாக ஒரு மூலையில் இப்படியெல்லாம் பாவம் செய்யாதீங்க, அவ்வளோதான், விட்டுருங்க. அப்படி பாஸ்ட்டே இதால் எனக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியலைன்னா இதை தூக்கி வீசி போட்டு ஒரு நார்மல் நோக்கியா ஃபோனை வாங்குங்க. வாட்ஸ்அப்பும் வேணாம், உங்களுக்கு சர்ச் வாட்ஸ்அப் மெசேஜ் வராட்டியும் பரவாயில்ல, நீங்கள் பாவம் இல்லாமல் ஜெயிச்சா அது எனக்கு சந்தோஷம், நீங்கள் பரலோகம் போவீங்க. ஆனால் இந்த வாட்ஸ்அப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் நரகத்துக்கு போகிறத விட பாவத்தை தேவன் வெறுக்கிறார். நம்முடைய தேவன் பரிசுத்தமான தேவன், பரிசுத்தமான கர்த்தர். பாவத்தை மாத்திர உங்களை வெறுக்கல, பாவத்தை வெறுக்கிற தேவன். அப்போ என்னத்துக்கு அதை செய்கிறீங்க? ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை நம்ம ஏன் செய்யணும்? கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களை சந்தோஷத்தை கொடுப்பார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, ஏனென்றால் நாம் பாவத்தை செய்கிறோம். கடைசியாக இன்னொன்று வந்து நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க முடியாமல் இருப்பதுக்கு இன்னொரு காரணம் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யமும் கர்த்தரும் அல்ல முதலாவது இடம். வேறு காரியங்களுக்கு நாம் முதலிடம் கொடுத்தால், இங்கே சொல்ல ரிஜாய்ஸ் இன் த லார்ட், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். அப்போ கர்த்தருக்குள் தான் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆண்டவர் ஒரு 2வது 3வது இடத்துல வச்சுட்டு நம்ம வேற காரியங்களில் நாம் மகிழ்ச்சியை கொண்டு வருவோம் என்றால், மகிழ்ச்சி அடைய பார்ப்போம்னா அது வேறு காரியங்களாக இருக்கலாம். அதை தான் பைபிளில் சொல்லுது, என்னது? விக்கிரகங்கள். அப்போ அந்த சென்டராக நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆகையால் இது வந்து ஒரு என்ன சொல்வது, நடக்க முடியாத ஒரு காரியம் அல்ல. ஆங்கிலத்தில் சொல்வது பை இன் த ஸ்கை. அப்படி என்றால் பேச்சுக்கு நல்லா இருக்கிறது, ஆனால் ப்ராக்டிக்கலாக இது நடக்க முடியாது, அப்படிப்பட்டது அல்ல. நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதை நீங்கள் தான் செய்யணும், தீர்மானம் எடுக்கணும், சாத்தானை எதிர்த்து நிற்கணும்.
கவலைகளை விட்டு எல்லாத்தையும் ஆண்டவர் மேல் பாரத்தை வைத்து கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும். இன்றைக்கு காலையில நீங்க கவலையோடு இருந்தீங்கன்னா என்ன வசனம் என்ன சொல்றது? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை விசாரிப்பார். பர்க்மன் பாடி இருக்க, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அதிசயம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆதரிக்கிறார், அதிசயம். அப்ப அந்த பாரத்தை கர்த்தர் மேல வைங்க. கவலையோடு இருக்காதீங்க. கவலைப்படுவதனால் உங்கள் சரீரத்தின் ஒரு முழத்தையாவது உங்களால் கூட்ட முடியுமா? அப்படி கூட செய்ய முடியாத காரியத்தில் நீங்க ஏன் கவலையோடு இருக்கிறீங்க? ஆகையால் இந்த காலை வேளையில கர்த்தருடைய சித்தம் நாம் மகிழ்ச்சியாக இருப்பது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் நாம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடும் இருப்பது. அதை நாம் செய்ய வேண்டும். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த காலை வேளையிலே நான் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருப்போம். நாங்கள் எல்லோரும் என்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திறப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாரும் எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திறங்க.